கிறிஸ்துவுக்குள்ள பிரியமான தேவ ஜனங்களே, மீண்டுமா இந்த கிரைஸ்ட் சர்ச் இன்டர்நேஷனல் சேனலில் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் நிச்சயமாக ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீங்க என்று கிறிஸ்துவுக்குள்ள நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த செய்தி தேவனுடைய வார்த்தை உங்களை தொட்டு உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கிற அற்புதங்களை ஒருவேளை எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புனாக்கா கீழே இருக்கிறதான அந்த மொபைல் நம்பர் மூலமாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இல்லை கீழே கூட நீங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் தெரியப்படுத்தலாம். தொடர்ந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க விரும்புனா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு எல்லா அப்டேஷன் உங்களுக்கு வருகிறதா இருக்கிறது. ஸோ இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து போவோம். கர்த்தருடைய வார்த்தை யோவான் புஸ்தகத்திலிருந்து பார்ப்போம். யோவான் 14 அதிகாரம் 26-27 வசனத்தை எடுத்து வாசிக்கிறவங்களுக்காக வேதாகம புஸ்தக கைகளில் வைத்திருப்பீங்கன்னா என்னோடு கூட நீங்களும் அந்த வசனங்களை பார்க்கலாம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றளவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஸோ இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்கிறாரு. என்னன்னு சொல்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர் அவர் சகல காரியங்களையும் நமக்கு போதித்து நடத்துவார். ரெண்டாவது சொல்கிறாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன், உலகம் கொடுக்கிறபடி கொடுக்கறது இல்லை. ஸோ பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்துகிறார் என்று நம்ம சொல்லும் போது அதனுடைய அடையாளம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதலாவது இன்னர் பீஸ், ஒரு உள்ளான சமாதானம். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? அவர் நம்மளை நடத்தும் போது அவர் நமக்கு கொடுக்கிறதான முதல் அடையாளம் என்ன? அவர் நம்மளை பேசுகிறது, நம்ம கூட அவர் கம்யூனிகேட் பண்ணுறதுனுடைய முதல் அடையாளம் என்னன்னாக்கா உள்ளான சமாதானம். அப்போ இன்னைக்கு உலகத்தில் நிறைய காரியத்தின் மூலமாக ஜனங்க என்ன பண்ணுறாங்க? சமாதானத்தை தேடுறாங்க. எப்படி தேடுறாங்க? சினிமாக்கு போகிறதுனால அவங்களுக்கு சமாதானம் கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்க. சில பேர் என்டர்டைன்மெண்ட் காரியங்களில் இன்வால்வ் ஆகிறதுனால சமாதானம் வருதுன்னு நினைக்கிறாங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்க? நான் யோகா பண்ணேனாக்கா, எக்ஸசைஸ் பண்ணேன்னா எனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்க. இது எல்லாமே என்ன? டெம்பரரியான ஒரு சமாதானம் தான். இந்த எல்லா சமாதானமும் என்ன ஆகும்? அது சீக்கிரம் நம்மளை விட்டு போயிடும். ஆனால் பரிசுத்த ஆவியினால் நமக்கு கொடுக்கப்படுற சமாதானம் அது உள்ளான சமாதானம், அது நித்தியமான ஒரு சமாதானமாக இருக்குது. அந்த சமாதானத்தை தான் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறார். உலகம் கொடுக்குற பிரகாரமாக இல்லை, நான் என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? பரிசுத்த ஆவியினால் நீங்கள் போதித்து நடத்தப்படும் போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு உள்ளான பீஸ் இருக்கும். யூ டோன்ட் நீட் டு பி அஃப்ரைட். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. வெளியே ஒரு வேளை உங்கள் சூழ்நிலை ரொம்ப கடினமாக இருக்கலாம், உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம், உங்கள் இருதயத்தை கலங்க பண்ணுறதா இருக்கலாம், சோர்வை உண்டாக்கலாம், இல்லை உங்களுக்குள்ள குழப்பங்களை உண்டாக்கலாம். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கங்க, பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நடத்தப்படும் போது அவர் சமாதானத்துக்கு காரணராக இருக்கிறார். அவர் கலகத்திற்கு தேவன் அல்ல, அவர் சமாதானத்திற்கு தேவனாக இருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சமாதானம் தான் அது நித்திய சமாதானமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சமாதானத்தை தான் இயேசு இங்கே ப்ராமிஸ் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு? பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு உள்ளான சமாதானம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எங்கே என் பிரச்சனை, என்னை சுற்றி இருக்கிற பிரச்சனை ரொம்ப பெருசாக இருக்குது, இதில் என்னால் முடிவெடுக்க முடியல, என்னால் இதில் என்ன பண்ணுறதுன்னு நான் தெரியாமல் இருக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருப்பீங்கன்னா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்த விரும்புகிறாரு. அவர் நடத்துகிறது சமாதானத்துக்கு எதுவாக இருக்கும். ஸோ அவருடைய சத்தத்தை கேட்க பழகுங்க. முதலாவது அவர் நடத்துகிற விதம் என்ன? உள்ளான சமாதானம். அதனால தான் நம்ம ஒரு உவமையை பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு. இஃப் யூ ஆர் வெல் நோன் த ஸ்கிரிப்சர்ஸ், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தெரிந்ததான காரியங்களை, இல்லை நீங்கள் கேள்விப்பட்டதான காரியங்களை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறாரு. அநேக செய்திகள் உங்கள் பாஸ்டர் கேட்டிருப்பீங்க, அநேக வசனங்களை நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு தீர்மானம் எடுக்க முடியாத நேரத்தில் ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? இந்த காரியங்கள்லேருந்து உங்களுக்கு நினைப்பூட்டுகிறாரு. He brings to your remembrance. எது நீங்கள் மறந்துருப்பீங்களோ, உங்களுக்கு
ஞாபகத்துக்கு இல்லாமல் இருக்குதோ அந்த காரியத்தை என்ன பண்ணுறாரு? ஆவியானவர் உங்கள் ஆவியில் நினைப்பூட்டுறாரு. வசனத்தையோ இல்லை கேள்விப்பட்ட செய்தியையோ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? மீண்டுமா பரிசுத்த ஆவியானவர் உங்கள் நினைப்புக்கு கொண்டு வந்து சொல்கிறாரு, உன் இருதயம் கலங்காது இருப்பதாக, தைரியமாக இரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் தான் உன்னை நடத்துகிறேன், இதை நீ பயப்படாமல் செய்யின்னு அவர் சொல்லும் போது நம்முடைய சமாதானம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? இட்ஸ் லைக் எ ராக் சாலிட். அது கற்பாறை போன்றதாக இருக்கும். வெளியே எவ்வளோன்னா நம்மளை ஷேக் பண்ணுற விஷயம் நடக்கலாம், பட் இன்சைட் இன்னர் ஸ்பிரிட் we feel that we are more stronger. நம்ம உள்ள ரொம்ப பலமுள்ளவர்களாக இருப்போம், தைரியம் உள்ளவர்களாக இருப்போம். கற்பாறை போன்றதான ஒரு நிச்சயமும் சமாதானமும் நம்ம ஆவியில் உணர்வோம். அதுதான் ஆவியானவர் நம்ம நடத்துகிறதான, அவர் போதித்து நடத்துகிற ஒரு ஸ்டெப்பாக இருக்குது. அதை தான் இங்கே ஏசாமி சொல்கிறாரு. இன்னொன்று, ஆவியானவர், நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஆவியானவர் நம்மளை ட்ரைவ் பண்ண மாட்டார். He never forces to drive you. ட்ரைவ் பண்ணுறது தான் என்ன? அவர் உங்களை கட்டாயமாக ஆளுகை செய்து நடத்த மாட்டார். அவர் உங்களை வழி நடத்துறது மட்டும்தான் ஆவியானவர் செய்கிறவராக இருக்கிறார். பிகாஸ் பைபிள் சேஸ் he is our helper. அவர் நம்முடைய தேற்றளவாளன், உதவியாளர். நம்ம எந்த இடத்துல நமக்கு தெரியல, முடியல நம்ம நினைக்கிறோமோ அந்த இடத்துல பரிசுத்த ஆவி என்ன பண்ணுறாரு? நம்மளை போதித்து நடத்துகிறாரு. ஆனால் நிறைய டைம் இன்னைக்கு ஆவிக்குரிய வரங்களை எடுத்துக்கினாலும், ஆவிக்குரிய காரியங்கள் எடுத்துக்கினாலும், எப்படின்னா ஒரு பப்பட்டை எப்படி ஆட்டுறாங்களோ, ஒரு பொம்மலாட்டம் நம்ம பார்த்துருப்போம். பொம்மலாட்டத்தில் பொம்மை என்ன பண்ணோம்? மேலே இருந்து எப்படி கீ கொடுக்குறாங்களோ, எப்படி அந்த பொம்மையை ஆட்டுறாங்களோ அப்படி தான் அந்த பொம்மை என்ன பண்ணும்? ஆக்ஷன் பண்ணும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு பொம்மலாட்டத்தில் ஒரு மனுஷன் எப்படி பொம்மையை ஆட்டுறானோ அப்படி என்ன பண்ண மாட்டார்? ஆட்ட மாட்டார். He always waits. Are we listening to his voice? அவர் எப்பவுமே காத்திருக்கிறவர். அவர் ஜென்டில்மேன். அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கும் போது, அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது அவர் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறாரு. அந்த நடத்துதல் தான் உங்களுக்கு உள்ளான சமாதானத்தை கொண்டு வரும். ஆனால் பிசாசு உங்களை நடத்துறது எப்படியா இருக்கும்? நீங்கள் விரும்பாத விஷயத்தை அவன் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவான். அவன் உங்களை பொசஸ் பண்ணுவான். அதனால தான் பிசாசு பிடித்தவர்கள் பண்ணுற காரியம் எப்படியா இருக்கும்? ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். இன்றைக்கி பிசாஸ் பிடிச்சவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். பிசாஸ்னால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நடக்க வேண்டிய வாழ்க்கையை பார்க்கும்போது அவங்க சில நேரம் சொல்லுவாங்க, என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுன்னு. ஆனால் ஆவியானவர் அப்படி கிடையாது. ஆவியானவர் உங்களுடைய விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்தையோ அவர் கட்டாயப்படுத்தி செய்ய மாட்டார். Unless if you desire, if you are willing and you open, he will come and he will fix all things. அவர் உள்ள உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், அவர் கட்டுவார், அவங்க வாழ்க்கையை நடத்துவார். ஆனால் பிசாசு நீங்கள் விரும்பலனாலும் அவன் உங்களை என்ன பண்ணுறான்? உங்கள் வாழ்க்கையை அழிக்கும்படிக்கு அவன் வகை தேடி சுற்றி திருகிறான். ஸோ இதுதான் பரிசுத்த ஆவியானவருக்கும் பிசாசுனால பொசஸ்ட் ஆகிறதுக்கும் வித்தியாசம். ரெண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் நான் சொன்னேன், அவர் நம்மளை நடத்துகிறவர். பரிசுத்த ஆவியை நடத்துகிறவர் என்று சொல்லும் போது ரோமரில் ஒரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கிறோம். 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். ரோமர் 8:14 என்ன சொல்லுகிறது? பரிசுத்த ஆவியானவர் இயக்குகிறவர் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ண மாட்டார்? நம்ம வாழ்க்கையை இயக்க மாட்டார். எப்படி ஒரு பொம்மல் ஆட்டத்தை இயக்குறாங்களோ அப்படி இயக்க மாட்டார். அவர் நம்மளை என்ன பண்ணுறாரு? அவர் நம்மளை நடத்துகிறவர். ஆவியின் சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கும் போது, பின் செல்லும் போது அவர் நம்மளை நடத்துகிறாரு. அதனால தான் ரோமர் 8:14 சொல்லுகிறது. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். நீங்கள் கூட ஒரு வேளை பைபிளை கையில் நீங்கள் வைத்து கொண்டிருப்பீங்கன்னா வசனத்தை எடுத்து வாசிங்க. ஏன்னா சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். The biggest gift we have is we are children of God. யார் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்க எல்லாருமே யாராக இருக்கிறாங்க? தேவனுடைய புத்திரர்கள், பிள்ளைகளாக இருக்கிறாங்க. Before you became a apostle, before you became a pastor, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஒரு அப்போஸ்தலராக இருக்கலாம், இல்லை பாஸ்டராக இருக்கலாம், ஒரு சுவிசேஷகராக இருக்கலாம், ஒரு மெய்ப்பராக இருக்கலாம், இல்லை போதகராக இருக்கலாம், இல்லை ரெவரண்டாக இருக்கலாம், பிஷப்பாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ப்ராஃபட்டாக இருக்கலாம்.
நம்ம யாராக இருந்தாலும் முதலாவது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதுதான் மிகப்பெரிய ஸ்லாக்கியம். இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் அடிமைத்தனத்தின் ஆவியை கொடாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுகாரத்தின் ஆவியை கொடுத்துருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் அப்போ நமக்குள்ள ஒரு கேரண்டி இருக்குது. we are the children of God, we are the child of God. ஸோ நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நடத்தப்படுவீங்க. ஆனால் சில நேரம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் நடத்துறது என்ன பண்ணுறது இல்லை, உணர்றது கிடையாது. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, ஆனால் அவரால் நீங்கள் எப்படி நடத்தப்படுறீங்கன்னு தெரியாமல் இருக்கீங்க. இன்றைக்கி இந்த செய்தியை நீங்கள் கேட்குறது கூட எப்படி, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுறதுனால தான். நீங்கள் ஒருவேளை நினச்சிருக்கலாம் நான் யூடியூப்பில் இதை ஓப்பன் பண்ணேன்னு, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தான் அவங்களை என்ன பண்ணியிருக்காரு, இந்த செய்தியை கேட்கும்படி நடத்தி இருக்கிறாரு. அப்போது நம்மளை அறியாமே நம்ம என்ன பண்ணுறோம், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுறோம். ஆனால் நம்ம அதை அறிந்து கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் அவர் கலந்து கொள்ளுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை என்ன பண்ணுறாரு, ஆட்கொள்ளுகிறவராக இருக்கிறாரு, நம்மளை கொண்டு போகிறவராக இருக்கிறாரு, வழி நடத்துகிறவராக இருக்கிறாரு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழி நடத்த விரும்புகிறார். The Holy Spirit wants to lead our life. நம்ம வாழ்க்கையை அவர் வழி நடத்த விரும்புகிறாரு. அப்போ அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்குறதுக்கு முதல் சைன் என்ன நான் சொன்னேன், இன்னர் பீஸ். இந்த உலகம் கொடுக்குற சமாதானம் இல்லை, அவர் தன்னுடைய சமாதானத்தை நமக்கு இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் என்னுடைய சமாதானம் உங்களுக்கு கொடுக்குறேன், இந்த உலகம் கொடுக்குற பிரகாரம் இல்லைன்னு சொன்னார். அப்போது அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொன்னேன். அந்த சமாதானம் எப்படிப்பட்டது, ராக் சாலிட், அது கற்பாறை போன்றது. கற்பாறை போன்றதுன்னு சொல்லும் போது என்ன, நீங்கள் உங்களை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் மலை மேலே நிற்கும் போது நீங்கள் ஒரு வேளை நடுங்கலாம், ஆனால் மலை நடுங்குமா, அந்த கற்பாறை என்ன ஆகாது, ஷேக் ஆகாது. நம்ம ஒரு வேளை பயத்தில் குழப்பத்தில் பிரச்சனையில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஷேக் ஆகும். அதே போல தான் பரிசுத்த ஆவியினுடைய சமாதானம், பரிசுத்த ஆவியில் நம்ம நடத்தப்படும் போது நம்முடைய சூழ்நிலை அது முற்றிலும் பரிசுத்த ஆவியின் ஆளுகைக்குள்ளே இருக்கிறது. அவர் நமக்கு வழியை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். ஸோ அதனால் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. அவருடைய சத்தத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யோவான் 10:27 இயேசுவாமி சொல்கிறார், என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது. ஸோ இன்றைக்கி நமக்கு இந்த பூமியில் நிறைய சத்தங்கள் இருக்குது, நிறைய வாய்ஸ் இருக்குது. ஆனால் சில வாய்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், கேட்ட உடனேயே நம்ம ரிமெம்பர் பண்ணுவோம். ஏன், அந்த சத்தத்துக்கு நம்ம பழகி இருப்போம். இன்றைக்கி அம்மா ஃபோன் பண்ணுறாங்கனாக்கா ஃபோன் எடுத்துகிட்டு கேட்பீங்களா, யார் நீங்கன்னு கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்க. அதே உங்களுடைய மனைவியோ இல்லை கணவனோ இல்லை பிள்ளையோ ஃபோன் பண்ணும்போது உடனே என்ன பண்ணுறீங்க, எவ்வளோ ஃபோன் கால்ஸ் வந்தாலும் அவங்களுடைய சத்தத்தை கேட்ட உடனே என்ன சொல்லுவீங்க, அப்பா எப்படி இருக்கீங்க, அம்மா எப்படி இருக்கீங்க. ஏன், யூ ஆர் ஃபெமிலியர் டு த வாய்ஸ், அந்த சத்தத்துக்கு நீங்கள் பழகி இருக்கீங்க. அதே போல தான் யூ ஹாவ் டு டெவலப் த இன்டிமசி ரிலேஷன்ஷிப் வித் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரோட அந்யூன்ய நீங்கள் ஐக்கியத்தை நீங்கள் விரும்பணும், நீங்கள் அதை எதிர்பார்க்கணும். ஆவியானவரே நான் உங்களை நேசிக்கிறேன், ஆவியானவரே இன்னும் நான் உங்களோட நடக்க விரும்புகிறேன், உங்கள் சத்தத்தை நான் கேட்க விரும்புகிறேன்னு நீங்கள் வில்லிங்காக அவர்கிட்ட நீங்கள் கேட்கும் போது ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, அவர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆனால் இன்றைக்கி ஆவியானவர் என்று சொல்லும் போது நிறைய நேரத்தில் நம்ம ஊழியங்களாகட்டும் இல்லை விசுவாசிகளாகட்டும் நம்முடைய தேவைக்கு மாத்திரம்தான் நம்ம தேடுறோம் ஆண்டவரை. நமக்கு ஒரு பிரச்சனை, அதுக்கு மட்டும்தான் நம்ம தேடுறோம். ஆனால் ஆவியானவர் நமக்கு அற்புதம் செய்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, வல்லமையை கொடுக்கறதுக்கு மாத்திரம் இல்லை, அவர் நம்மோடு கூட ஜீவிக்கிறவராக இருக்கிறார். நாம் அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அந்த வாசம் பண்ணுற ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் he wants to have a sweet loving relationship. அவரோடு ஒரு இனிமையான அன்பின் ஐக்கியத்தை அவர் எதிர்பார்க்கிறவராக இருக்குது. அது எப்படி அது உங்களுக்குள்ளே பில்ட் பண்ண முடியும், ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவரோடு கூட கம்யூனிகேட் பண்ணும்போது தான், அவருடைய சத்தத்தை கேட்கும் போது தான். கம்யூனிகேஷன் நான் சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம தான் அதிகமாக பேசுவோம். இன்றைக்கி பேசுறது தான் நிறைய பேருக்கு பிடிக்கும், கேட்குறது நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. உங்களுக்குள்ளே ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நீங்கள் என்ன சொன்னாலும், நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு 80% பேசினே இருந்தானா ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இவங்கிட்ட இதை சொல்கிறதே வேணாம், ஏன்னா நான் சொன்னாலும் அவன் கேட்க
மாட்டான். அவனே ஒரு கருத்தை வச்சுருப்பான். அந்த கருத்தையே வந்து என்ன பண்ணுவான், என்கிட்ட பேசின்னு இருப்பான். நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன சொல்ல வரேன், நான் என்ன அவனுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன்றது அவன் கேட்குறதுக்கு ரெடியாகவே இல்லை. அப்போ ஒரு நாள் என்ன ஆகிடும், இவன்கிட்ட பேசுகிறது வேஸ்ட்டு. ஏன்னா அவன் அதுக்கான வாய்ப்பை என்ன பண்ணல, கொடுக்கல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நண்பனை அந்த கேட்டகரியில் வச்சுருவோம். ஸோ அதே போல் தான் இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவரும் என்ன பண்ணுறாரு, அவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறாரு, நம்மோடு கூட அவர் நடத்த விரும்புகிறாரு. மெயினாக அவர் நம்ம கூட கம்யூனிகேட் பண்ண வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவரே எனக்கு வந்து அபிஷேகத்தை தாங்க, ஆண்டவரே வல்லமையை தாங்க, ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனைக்கு விடுதலை ஆக்குங்க, ஆண்டவரே நான் இந்த கடத்தில் இருக்கிற எனக்கு விடுதலை ஆக்குங்க, எனக்கு வந்து அந்நிய பாஷை வர வேணும், எனக்கு வந்து தீர்க்கதரிசனா வர வேணும். இல்லை 4 மணி நேரம் நம்ம என்ன பண்ணுறோம், அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுறோம். நல்லது தான், 4 hours அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுறோம். ஆனால் அங்கே 1 நிமிஷம் ஆவியானவன் என்ன சொல்கிறான்றது என்ன பண்ணுறதில்ல, நம்ம கேட்குறது கிடையாது. ஸோ ரிலேஷன்ஷிப் இட்ஸ் நாட் ஆன் ஒன் சைட். ஐக்கியம் என்பது, ஃபெலோஷிப் என்பது ஒரு பக்கம் கிடையாது, இட்ஸ் போத் ஆன் த சைட். அப்போ 2 சைடுன்னும் போது என்ன, ஆவியானவருடைய சத்தத்தை கேட்க பழகிறது, அவருடைய வார்த்தையை கேட்க பழகிறது. ஆவியானவர் கண்டிப்பாக பேசுவார், பரிசுத்த ஆவியானவர் கண்டிப்பாக பேசுவார். அவர் பேசுகிறதான விதங்கள் வித்தியாசப்படும். ஆனால் என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது. அப்போ நிச்சயமாக அவருடைய சத்தத்தை உங்களால் கேட்க முடியும். இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ ஆவியானுடைய சத்தத்துக்கு நம்ம என்ன பண்ணோம், கீழ்ப்படியணும். ஆவியானவர் நம்மளை வெறியும் நமக்கு வந்து வல்லமையோ வரங்களையோ கொடுக்கறதுக்கு மட்டும் ஆவியானவர் இல்லை. ஆவியானவர் அனுதினமும் நம்மோடு கூட அவர் எப்படி ஒரு நண்பர் பேசுகிறது போல் அவர் பேசுகிறவராக இருக்கிறாரு. ஒரு கணவன் மனைவியுடைய உறவை பாருங்கள், அங்கே வெறியும் மனைவி வந்து அவங்களுடைய தேவைக்கு மாத்திரம் நம்மக்கிட்ட பழகிறவங்க இல்லை, இல்லை கணவனோ நம்முடைய தேவைக்காக மாத்திரம் மனைவி கிட்ட பழகிறவங்க இல்லை. அங்கே என்ன இருக்குது, ஒரு அன்பின் ஐக்கியம் இருக்கிறது. அப்பா அம்மா மக உறவில் பாருங்கள், அங்கே வெறியும் தேவைக்காக மாத்திரம் இல்லை, அந்த இடத்துல என்ன இருக்குது, ஒரு அன்பின் ஐக்கியம் இருக்கிறது. அப்பா பேசுகிறத மகன் கேட்குறான், அம்மா பேசுகிறத மகன் கேட்குறாங்க. ஒரு ஹெல்தி ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க, தே ஹாவ் எ குட் ரிலேஷன்ஷிப் அண்ட் குட் கம்யூனிகேஷன். அதே போல் தான் ஆவியானவரும் நமக்குள்ளே அவர் இருக்கிறாரு. ஹி வாண்ட்ஸ் டு லீட் அஸ். அவர் நம்மளை நடத்த விரும்புகிறாரு. எப்படி, உள்ளான சமாதானம். ஆனால் நிறைய பேருக்கு எப்படி தெரியுங்களா, ஆவியானவர் நடத்துறதுன்றது எப்படியே அவங்க யோசிக்கிறாங்கனாக்கா, அந்நிய பாஷையின் வரத்தை உங்களுக்கு நான் உதாரணமாக சொல்கிறேன். அந்நிய பாஷையை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நம்ம ஜபிக்கிறோம், ஆவியானவரே அந்நிய பாஷையை தாங்கன்னு. ஆவியானவர் அந்நிய பாஷையை கொடுப்பார். அவர் வந்து நம்முடைய டங்கை என்ன பண்ண மாட்டார், ஆட்ட மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்முடைய நாக்கை ஆட்ட மாட்டார். நம்ம நினைக்கிற ஆவியானவர் தான் வந்து என்ன பண்ணுவார், நம்முடைய நாக்கையும் ஆட்டுவாருன்னு. இல்லை, நீங்கள் ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு இம்ப்ரெஷன், ஒரு உள்ளான சத்தம் வரும். அந்த சத்தத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, செவி கொடுத்து விசுவாசத்தில் நீங்கள் வாயை திறக்கும் போது ஆவியானவர் உங்களுக்கு அந்த வரத்தை கொடுக்கிறவராக இருக்கிறாரு. இட் டேக்ஸ் யுவர் இன்வால்மெண்ட் டு. உங்களுடைய இன்வால்மெண்ட்டு தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புகிறவர் அவராக இருக்கிறாரு. அதே போல் ஆவியானவர் வந்து he never bypass your personality. உங்களுடைய தனித்தன்மையை, உங்களுடைய பர்சனாலிட்டியை தாண்டி அவர் ஒன்றுமே பண்ண மாட்டார். உதாரணம் சொல்லணுன்னாக்கா, வேதத்தில் நம்ம மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் புஸ்தகத்தை பார்க்குறோம். இந்த 4 அதிகாரத்திலுமே விஷயம் ஒன்றா தான் இருக்கும், ஆனால் அது சொல்லப்பட்ட விதம் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஏன், அவங்க 4 பேருடைய பர்சனாலிட்டியும் வித்தியாசமானது. மத்தேயுடைய புஸ்தகத்தில் பார்க்கும்போது காஸ்பலுடைய விவரம் என்னவாக இருக்கும், லூக் புஸ்தகத்துக்கும், லூக்காவின் புஸ்தகத்துக்கும், யோவானின் புஸ்தகத்திற்கும், மத்தேயுவின் புஸ்தகத்திற்கும் என்ன இருக்கும், வித்தியாசங்கள் இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாருடைய பர்சனாலிட்டியும் வித்தியாசமானது. they have a personal uniqueness. அவங்களுக்குள்ள ஒரு தனித்தன்மை உண்டு. இன்னைக்கு ஆவியானவர் கூட உங்களுடைய தனித்தன்மையை பைபாஸ் பண்ணி எதையும் பண்ண மாட்டார். he will use your personality.
உங்களுடைய தனித்தன்மையை தான் ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, பயன்படுத்துகிறவராக இருக்கிறாரு. எப்படி? நீங்கள் அவருக்கு ஹீல் பண்ணும்போது, நீங்கள் அவருடைய சத்தத்துக்கு உங்களை விட்டு கொடுக்கும் போது, நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளும் போது, புரிந்து கொள்ளும் போது, அவரோடு நடக்க விரும்பும் போது, ஆவியான உங்களுடைய பர்சனாலிட்டியை டைனாமிக்காக அவர் பயன்படுத்துகிறவராக இருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி நீங்கள் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை டைனாமிக்காக மாறும். நாட் ஓன்லி டு ரிசீவ் கிஃப்ட்ஸ், ஆவியானவருடைய வரங்களை பெற்றுக்கொள்கிறதுக்காக இல்லை. நான் இன்றைக்கி 4 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணுறது, நான் மீட்டிங்கில் போய் ஹீலிங் பண்ணுறதுக்காக இல்லை. தட் இஸ் எ கிஃப்ட். நான் இன்றைக்கி உட்காந்து 40 நாள் உபவாசம் பண்ணுறது அந்நிய பாஷையோ தீர்க்கதரிசனத்தையோ வரத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு மாத்திரமாக இருக்கக்கூடாது. அது என்னது? அது எல்லாமே ஜாப் ஓரியன்ட், அது எல்லாமே ஊழியத்துடைய காரியங்களாக இருக்கிறது. ஆனால் ஆவியானவர் வெறியும் நம்முடைய வரங்களை, நம்முடைய பவர் கிஃப்ட்ஸு, வல்லமையை மற்ற கொடுக்கறதுக்காக ஆவியானவர் இங்கே பூமியில் இல்லை. அவர் நமக்குள்ள வாழ விரும்புகிறாரு, நம்ம கூட பேச விரும்புகிறாரு. அவர் நம்முடைய ஒவ்வொரு விஷயங்களையும் அவர் நம்மோடு கூட நம்மளை நடத்த விரும்புகிறார். அப்படின்னா என்ன? நீங்கள் அவரை சந்தோஷப்படுத்த முடியும், அவரை நீங்கள் துக்கப்படுத்த முடியும். அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிய முடியும், இல்லை அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தவும் முடியும். அதனால் இன்றைக்கி ஆவியோட சத்தத்துக்கு செவி கொடுக்க உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்க. கேளுங்க, ஆவியானவரே, I'm not looking for only gifts, or I'm not looking for only power. I'm seeking you, Holy Spirit. உங்களை நான் விரும்புகிறேன் பரிசுத்த ஆவியானவரே. நீங்கள் எனக்குள்ளே இருக்கீங்க, நீங்கள் என்னை நடத்த விரும்புகிறீங்க. I love you, Holy Spirit. And I want to have a deeper relationship to know about you, Holy Spirit. உங்களோடு கூட ஒரு ஆழமான அன்பின் ஐக்கியத்தை நான் விரும்புகிறேன். நீங்கள் என் கூட பேசுங்க, என்னை நடத்துங்க அப்படின்னு உங்களுடைய இன்னர் டிசையர்லேருந்து நீங்கள் கேட்டு பாருங்கள். நான் சொல்கிறேன், உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபு வேறு கோணத்தில் ஆண்டவர் கொண்டு போவார். உங்கள் வாழ்க்கை வேறு கோணத்தில் ஆண்டவர் கொண்டு போவார். சக்ஸஸ்ஃபுல்லாக, பிளஸ்ஸிங்காக, ஒரு பீஸ்ஃபுல்லான, ஒரு ரெஸ்ட்ஃபுல்லான ஒரு அனுபவத்தை, ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும்போது ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுவாராக. பரிசுத்த ஆவியானவர் இன்னும் நீங்கள் தெரிந்து கொள்வீங்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.